எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மண்ணிலே ஒரு மகத்தான மாற்றத்தை, ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுப்பதற்காக கூடியிருக்கிறோம். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கென்று இருக்கிற மதிப்புமிக்க உரிமை வாக்கு. அந்த வாக்கை கொண்டு மாபெரும் மாற்றங்களை இந்த மண்ணில் நம்மால் நிகழ்த்த முடியும். என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தல் களத்தை 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற தேர்தல் போல தேர்தல் வந்தது. வாக்குக்கு காசை பெற்றோம், வரிசையில் நின்று வாக்கை செலுத்தினோம் என்று கடந்து நடந்து சென்று விடாமல் இத்தனை ஆண்டுகளாக இந்த நிலத்தில் மாறி மாறி ஆட்சி செய்கிற திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளின் ஆட்சியை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். என்ன நடந்திருக்கிறது? அன்றைக்கு நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் இந்த நாட்டை 9 ஆண்டுகள் ஆண்டார்கள். அன்றைக்கு இவ்வளவு வருவாய் பெருக்கம் இல்லை, இவ்வளவு வரி உயர்வு இல்லை. அப்படி இருந்த காலத்திலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள், கல்வி சென்றடையாத கிராமங்கள், எல்லா இடத்திற்கும் அறிவை புகட்டுகிற பள்ளிக்கூடங்களை திறந்து எல்லோரையும் கற்றறிந்த சான்றோர்களாக ஆக்க வேண்டும், கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தன் மாநிலத்தை மாற்ற வேண்டும் என்று 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார். பல்வேறு நீர்த்தேக்கங்களை கட்டி பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்து வேளாண் பெருங்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினார், பெருக்கினார். பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு, பயணிப்பதற்கு தரமான பாதையை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் நிறைவேற்றிய எண்ணற்ற திட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு எளிமையும் நேர்மையும் தூய்மையான ஒரு ஆட்சியை நமது முன்னவர்கள் இந்த மண்ணில் தந்தார்கள். ஆனால் இன்று கணக்கில்லாத வரி, சொல்ல முடியாத அளவிற்கு கடன் சுமை, 10 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கிற நம்ம நாடு நிறைவேற்றியிருக்கிற நலத்திட்டம் என்ன, அத்தியாவசிய திட்டம் என்ன என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்களும் என் அன்பு தம்பி தங்கைகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டை எந்த இடத்திலிருந்து கட்டமைக்க வேண்டும் என்றால் கல்வியில் இருந்துதான். கல்விதான் ஒழுக்கத்தை, சமூக மேம்பாட்டை உறுதிப்படுத்தும். அந்த கல்வியை சரியாக, சமமாக, தரமாக தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கல்வியை விலை உயர்ந்த சந்தை பண்டமாக்கி அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றி தனியார் முதலாளிகளுக்கு தாரை பார்த்து கொடுத்து விட்டது. இதனால் அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினால் இவர்கள் தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்தி கொண்டிருப்பார்கள் யார் என்றால் இந்த ஆட்சியாளர்கள் தான். அப்போது மாணவர்கள் அரசு பள்ளி கல்லூரிக்கு வர தொடங்கினால் தங்களுடைய பள்ளி கல்லூரியில் வருவாய் குறைந்துவிடும் என்பதற்காக அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை குறைத்து விட்டார்கள். 2500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடிய இவர்கள் 2500க்கும் மேற்பட்ட டாஸ்மார்க்கை திறந்தார்கள். படிப்பகங்களை மூடிய இவர்கள் குடிப்பகங்களை திறந்தார்கள். அடிப்படை மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை.
கீப விடுதலை புரட்சியாளன் சேகுவேரா என் கல்வி என் மக்களுக்கானது என்ற முழக்கத்தை முன்வைத்தான். அதனால் அவன் மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருக்கும் போதே தன்னுடைய உந்தூரிலே மோட்டர் பைக்கிலே கிராமம் கிராமமாக சென்று மருத்துவம் கிடைக்காத மக்களுக்கெல்லாம் மருத்துவம் செய்தான். அவன்தான் இந்த முழக்கத்தை முன்வைத்தான். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை என்ற முழக்கத்தை முன்வைத்தான். அப்படி மருத்துவத்தை தன் மக்களுக்கு கிடைக்க செய்வது மீது ஒரு அரசின் கடமை. என் அன்பு சொந்தங்களே, எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது, எனக்கு நானே மருத்துவமனை கட்டி வைத்தியம் பார்த்துக் கொள்ள முடியாது, எனக்கு நானே மின் உற்பத்தி நிலையங்களை தொடங்கி மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது, எனக்கு நானே பாதையை போட்டுக் கொள்ள முடியாது, ஒவ்வொருத்தரும் அவன் வீட்டுக்கு சாலையை போட்டுக்கொள்ள முடியாது. அப்ப இதற்காக மக்கள் எல்லாம் சேர்ந்து வரியை கொடுத்து ஒரு பொதுமையான ஒரு அமைப்பை நிறுவுகிறோம், உருவாக்குகிறோம். அந்த அமைப்பின் பணி ஏழை பணக்காரன், குறைந்த வரி கொடுத்தவன் அதிக வரி கொடுத்தவன் என்ற பாகுபாடு இல்லாது மக்களுக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க பாதை, பயணிக்க போவதற்கு வருவதற்கு சிறந்த போக்குவரத்து, தரமான போக்குவரத்து, இதையெல்லாம் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதற்காகத்தான் எல்லோரும் சேர்ந்து பொதுவான அமைப்பாக அரசு என்ற ஒன்றை நாம் நிறுவுகிறோம். உலக நாடுகளில் எல்லாம் இப்படித்தான் நிர்வாக கட்டமைப்பு இருக்கிறதா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் உள்ளங்கையிலே உலகத்தை வைத்திருக்கிறீர்கள், ஆகப்பெரும் ஊடகத்தை வைத்திருக்கிறீர்கள். கவனியுங்கள், ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் கல்வியிலே எப்படி உலகத்தரத்தில் 3வது இடத்திற்கு வந்தது என்று பாருங்கள். அது இப்படித்தான் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறதா என்று பாருங்கள். மருத்துவத்தை தன்னகத்தை வைத்து தன் நாட்டு குடிகளுக்கு எப்படி சிறந்த மருத்துவத்தை கொடுக்கிறது என்று பாருங்கள். சிங்கப்பூர் சென்றவர்களுக்கு தெரியும், இல்லை என்றாலும் நீங்கள் அலைபேசியில் பார்த்தாலும் தெரியும். திருச்சி மாவட்டம் அளவிற்கு கூட அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இல்லை, ஒரு சின்ன நாடு. நம்ம அளவிற்கு வளங்கள் கொண்ட நாடும் இல்லை, வெறும் கடல் மட்டும்தான், மலையும் இல்லை, நிலமும் இல்லை, காடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் வெறும் கடலை மட்டும் வைத்துக்கொண்டு தன் நாட்டு குடிகளுக்கு சிறந்த கல்வியை, சிறந்த மருத்துவத்தை, தூய குடிநீரை, தடையற்ற மின்சாரத்தை, ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகத்தை கொடுக்கிறது என்றால் அந்த நாடு எப்படி சாத்தியப்படுத்துகிறது? ஒரு சின்ன நாடு. அங்கே அந்த நாட்டை உருவாக்கிய லீ குவான் யூ என்ற ஒரு கனவு நாயகன் வந்தான். என் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்டான். அந்த கனவை செயல்படுத்தி ஒரு சிற்பி போல அந்த நாட்டை செதுக்கி உலகத்தில் 3வது இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினான். ஆனால் நம் நாட்டுக்கு வந்தவர்கள் எப்படி என் அன்பு சொந்தங்களே, டாஸ்மார்க்கை மதுவை திறந்து விற்று மதுவிலிருந்து வருகிற வருகாயை வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தன் நாட்டு குடிகளை எந்த தகப்பனாவது தன் பெண்ணை, தன் மகனை, தன் பேரனை, தன் பேத்தியை எவனாவது குடி என்று சொல்வானா? குடிக்க சொல்வானா? குடிக்க வைப்பானா? ஆனால் நம்முடைய அப்பா போதையின் பாதையில் போகாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு தெருவுக்கு தெருவு 2 டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். குடிக்க வட்டு குடிக்க வைத்து நம் குல பெண்களின் 6 லட்சம் 10 லட்சம் மக்களுக்கு குறையாத பெண்களின் தாலியை அறுத்தவர்கள் இவர்கள். மறுபடியும் நீங்கள் தேர்வு செய்து என்றால் 10 லட்சம் மக்களின் தாலி அறுத்தது போக 20 லட்சம் மக்களின் தாலி அறுப்பார்கள். நீங்கள் தலைவர்களை தேர்வு செய்யவில்லை, தாலி அறுப்பான்களை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அறிவு சமூகம் இதை சிந்திக்க வேண்டும், இதை மாற்ற வேண்டும். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு. சாராய விற்பனை, டாஸ்மாக் விற்பனை 50,000 கோடி. சாராய பொருளாதாரத்தில் இதுவரை இந்த அரசுகள், திமுக அரசுகள் நிற்கிறது. உங்கள் பிள்ளைகள், நாம் நிறுவுகிற அரசு பால் பொருளாதாரத்திற்கு சென்று விட்டு டாஸ்மாக் கடை, இந்த சாராய பொருளாதாரத்தை மூடுவோம் என்கிறோம். இந்த சாராய பொருளாதாரம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிற்பது என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இலவசம் என்ற சொல்லையே ஒழிப்போம். வாக்குக்கு காசு தரமாட்டோம். எங்களுக்கு உங்கள் வாக்கை பற்றிய கவலைகள் இல்லை. போட்டா போடுங்கள், போடவில்லை என்றால் போங்கள். எங்களுக்கு கவலை உங்கள் வாழ்க்கையை பற்றித்தான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் 3 மிக முதன்மையான அடிப்படை தேவைகளை என் மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுப்போம். ஒன்று, அறிவை வளர்க்கும் கல்வி. ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகச் சிறந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த செல்வத்தை கட்டணம் இல்லாமல் தருவேன். எப்படி? உலகில் முதல் நாடு, கல்வியிலே சிறந்த நாடு, தலை சிறந்த நாடு பின்லாந்து, 2வது நாடு தென்கொரியா, 3வது சிங்கப்பூர்,
இந்த 3 நாடுகளை முந்திக் கொண்டு உலகத்தின் தரம் என்றாலே தமிழ்நாட்டின் கல்வித்தரம்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு என் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுப்போம். 2வது, உயிர்காக்கும் மருத்துவம். நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு, நாட்டின் முதல் அமைச்சர்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ, இந்த நாட்டில் தனியார் மருத்துவமனையில் என்ன தரமான மருத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று என் மக்கள் நம்புகிறார்களோ அதை தாண்டிய மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் என்னுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். கிழக்கு தொகுதி இல்லை, மேற்கு தொகுதி இல்லை, வடக்கு தொகுதி இல்லை, மன்னச்சநல்லூர் இல்லை, திருவரங்கம் இல்லை, திருவரம்பூர் இல்லை. எந்த தொகுதியில் வாழ்கிற 90 வயது பாட்டியானாலும் அவள் என் தேசத்தின் முதுபெரும் சொத்து என்று கடைகோடி மகளுக்கும் சிறந்த தரமான சரியான சமமான மருத்துவத்தை உங்கள் பிள்ளைகளின் அரசு கட்டணமில்லாமல் தரும். குடிநீர் என்பது மனித தேவை மட்டுமல்ல, அது உலக உயிர்களின் தேவை. அது மரத்திற்கும் செடிக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் ஈக்கும் எறும்புக்கும் நாய்க்கும் நரிக்கும் கொக்குக்கும் குருவிக்கும் யானைக்கும் புலி சிங்கம் கரடிக்கும் எல்லாவற்றுக்கும் அது உயிர்ப்பால். அது உலக உயிர்களின் தாய்ப்பால். எனவே தண்ணீர் விற்பனைக்கு இல்லை. உங்கள் பிள்ளைகள் வந்தபோது தண்ணீர் விற்பனைக்கு தடை செய்வோம். தடையை விதித்துவிட்டு தூய குடிநீரை என் மக்களுக்கு நாங்களே தரமான குடிநீரை கட்டணம் இல்லாமல் பகிர்ந்து அளித்து விடுவோம். பிறகு ஒரு நொடி நேரம் கூட மின்சாரம் அணையாமல் தடையற்ற மின்சாரத்தை என் நாட்டு மக்களுக்கு, எங்கள் சொந்தங்களுக்கு கொடுப்போம். கட்டணம் இல்லாமல் இல்லை, கட்டணம் உற்பத்தி செலவை எடுத்துக்கொண்டு தடையற்ற மின்சாரத்தை உங்கள் பிள்ளைகள் கொடுப்போம். எப்படி கொடுப்போம் என்பதை நான் படம் போல போட்டு காட்டுவேன். அப்போது உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும். நான் கொடுப்பேன். பிறகு எரிகாற்று சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் தருவேன். உங்கள் மகன் எப்படி நானே உற்பத்தி செய்வேன். திருச்சியிலே உற்பத்தி செய்வேன், திருச்சி கிழக்கிலே உற்பத்தி செய்வேன், திருவரம்பூரிலே உற்பத்தி செய்வேன், மன்னச்சலையிலே உற்பத்தி செய்வேன், இங்கே லால்குடியிலே உற்பத்தி செய்வேன், இங்கேயே உற்பத்தி செய்வேன். எப்படி என் மாட்டு சாணத்திலிருந்து, ஆட்டு கழிவிலிருந்து, மக்கிய இளவேலை கழிவிலிருந்து கணக்கில்லாத லட்சக்கணக்கான டன் பயோகேஸ் என்கிற மீத்தேன் ஈத்தேன் என்கிற எரிகாற்றை, அந்த எரிகாற்றை என்னால் உருவாக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும். எந்த நாட்டையும் எதிர்பார்த்து இல்லாமல் என் சொந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவிற்கு நான் இந்த சிலிண்டரை, இந்த எரிகாற்றை தயாரிப்பேன். தயாரித்து என் மக்களுக்கு தடையின்றி தருவேன். ஆனால் கட்டணம் இல்லாமல் தரமாட்டேன். உற்பத்தி செலவை எடுத்துக்கொண்டு தருவேன். நான் மின்சாரத்தை இலவசமாக தந்தால் என் முன்னால் கூடியிருக்கிற என் அன்பு சொந்தங்களிடத்திலே கேட்பேன், உங்கள் மகன் மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் தருகிறேன். வீட்டை விட்டு செல்லுகிற போது மின் விளக்கை அணைத்து விட்டு செல்வீர்களா? செல்வீர்கள் என்றால் இலவசமாக தருகிறேன். தொலைக்காட்சி அணைப்பீர்களா? மின்விசிறி அணைத்து விட்டு செல்வீர்களா? செல்ல மாட்டீர்கள். இலவசத்தில் கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. போராடி பெறாத, உழைத்து பெறாத ஒரு பொருளுக்கு மதிப்பே இருக்காது. ஆனால் ஒரு அரசு தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டியது 3 தான். ஆகச் சிறந்த கல்வி, ஆகச் சிறந்த மருத்துவம், உயிர் ஆகாரமாக இருக்கிற, உலக உயிர்களின் உயிர் பாலாக இருக்கிற நீர். இது 3ஐயும் தான் கட்டணம் இல்லாமல் தர வேண்டும். அதுதான் அடிப்படை. அதை உங்கள் பிள்ளைகள் கட்டணம் இல்லாமல் தருவோம். ஏன் அதை இலவசமாக தருவேன் என்று சொல்ல உங்கள் பிள்ளை மறுக்கிறேன் என்றால், அந்த சொல்லையே அருவருக்கிறேன், ஒழிக்க துடிக்கிறேன், அந்த வார்த்தையை அடிப்பேன். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைய முடியாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார். இலவசம் என்பது என் அன்பு தம்பி தங்கைகளே, அது திட்டமல்ல, நட்டம். இலவசம் என்பது கவர்ச்சி, அது ஒரு வீழ்ச்சி, அது வளர்ச்சி அல்ல, அது ஏமாற்று. ஏமாற்று. கடிக்க வரும் நாய்க்கு எலும்பு துண்டு போல. மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன ஆட்சி செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, என்ன கொடுத்தீர்கள்? பயணிக்க பாதை இல்லை, தரமான போக்குவரத்து இல்லை. எதையும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக இலவசம். இலவசம் என்பது ஏமாற்று. ஏமாற்று என் அன்பு சொந்தங்களே, அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். இலவசம் என்பது எப்படி வருது? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள்? ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறார்கள், மிக்சி கொடுக்கிறார்கள், கரண்ட் கொடுக்கிறார்கள், டிவி கொடுக்கிறார்கள், டிஃபன் பாக்ஸ் கொடுக்கிறார்கள், எல்லாம் கொடுக்கிறார்கள் என்று வாங்குகிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கும்போது விலை இல்லாமல் கொடுக்கிறோம் என்கிறார்கள். இவர்கள் இந்த நிறுவனத்தில் வாங்கும்போது விலை கொடுத்து வாங்கினார்களா அல்லது விலை இல்லாமல் வாங்கினார்களா?
காசு கொடுத்து அந்த காசை எங்கிருந்து எடுத்தார்கள்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு எழுமானால் மாற்றத்திற்கான சிந்தனை உங்கள் மனதில் தோன்றிவிட்டது. புரட்சிகர அரசியலுக்கான தீ பற்ற தொடங்கிவிட்டது என்பதுதான் என் அன்பு சொந்தங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காசை கொடுக்கும் போது வாக்குக்கு ஏன் வாக்குக்கு காசு கொடுக்கிறீர்கள் என்று கேளுங்கள். நீங்கள் எதற்காக தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள்? எங்களுக்கு சேவை செய்ய. எங்களுக்கு சேவை செய்ய வந்த நீங்கள் எங்களுக்கு ஏன் காசு தருகிறீர்கள்? இப்போது பாருங்கள், தமிழக அரசியல் வரலாற்றில் அண்மை காலங்களில் நீங்கள் பார்த்திருக்க முடியாத ஒன்று. இதுவரை வரலாற்றில் பெருமாற்றத்தை உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சான்று. காசு கொடுத்தா தான் கூட்டத்துக்கு ஆட்கள் வருவார்கள். குவார்டர் கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும், 200 300 காசு கொடுக்க வேண்டும். காசு கொடுத்தால் தான் வாக்கு தருவார்கள். இதுதான் இங்கே நிலைமை. ஆனால் வாக்கு கேட்டு போகிற என்னுடைய பிள்ளைகள், ஏன் உங்கள் மகன் எனக்கு தேடி வந்து பச்சிலம் குழந்தைகள், சிறு சிறு சிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், மகனே மகனே இந்தா இந்தா இந்த 2000 வச்சுக்க, இந்த 1000 வச்சுக்க, அண்ணா நான் எலக்ட்ரிஷியன், இவ்வளோதான் இருக்கு, 50 ரூபா தேர்தல் செலவு கட்சிக்க. இதுதான் வரலாற்றில் மாற்றம். காசு கொடுத்தால் தான் வாக்கு செலுத்துவார்கள்ங்கிற நிலையை பிரபாகரன் பிள்ளைகள் சம்மட்டியால் அடித்து தகர்க்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு. என் பிள்ளைகளே, உங்களுக்கு ஐயா சொன்னதை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உன்னுடையதாக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய பிள்ளைகள் இப்போது சம்மட்டியாக மாறி இந்த கொடிய தீய ஆட்சி முறையை அடித்து நொறுக்குகிறோம். 60 ஆண்டுகளாக என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, இந்த மண்ணில் ஆள் மாறுகிறது, ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறுகிறதா? திமுக போய் அதிமுக, ஐயா கருணாநிதி போய் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா ஸ்டாலின் போனால் ஐயா எடப்பாடி போனால் ஐயா ஸ்டாலின். ஆள் மாறுகிறது, கட்சி மாறுகிறது, ஆட்சி முறை மாறுகிறதா? அதே ஊழல், அதே லஞ்சம், அதே கொலை கொள்ளை, அப்புறம் அதே டாஸ்மார்க் இங்கேயும், அதே கமிஷன். இவன் வந்தாலும் மலையை வெட்டி மணலாக நொறுக்கி விற்பான், இவன் வந்தாலும் ஆத்து மணலை அள்ளி விற்பான். என்ன மாறுதலை கண்டீர்கள்? என்ன மாறுதல், என்ன மாறுதல்? தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்தல் எழுதிவிட்டு வேலைக்கு காத்திருக்கிற இளைஞர்கள் எண்ணிக்கை 70 லட்சம். 3500 வாய்ப்பு. தேர்வு எழுதியவன் எண்ணிக்கை 50 லட்சம். படித்த வேலை இல்லாத இளைஞர்கள் வீதியில். இங்கே இந்த தலைவர்களில் ஒருவர், எவராவது உலகத்தின் முதல் மொழி உன் மொழி, ஆதிமொழி தமிழ், உலக மொழிகளின் தாய்மொழி உன் தமிழ், மொழி அழிந்தால் ஒரு இனம் சிதைந்த அழியும். அப்ப மொழியை சிதைந்த அழிய கொடுத்து விட்டாய். என் மொழி தமிழ், என் இனம் தமிழினம், என் நாடு, என் நாட்டின் வளம், என் மக்களின் நலம், என் வரலாறு அழிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது, மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் கடல், என் காற்று நஞ்சாகிவிட்டது, என் நிலம் நஞ்சாகிவிட்டது, என் உணவு நஞ்சாகிவிட்டது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு தலைவன் இந்த நிலத்தில் பேசுகிறான். பேச மாட்டான். சீமான் மாட்டுக்கு பேசிக் கொண்டிருக்கிறான், ஆட்டுக்கு பேசிக் கொண்டிருக்கிறான். அட பைத்தியமே, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடிடா. நான் ஒரு வருஷம் தான்டா என் தாயின் மாரில் பால் குடித்தேன். இது வரைக்கும் என் பசு மாதா கொடுக்குற, என் கோமாதா கொடுக்குற, என் பசு கொடுக்குற பால் தான்டா குடிக்கிறேன். அவள் தான்டா எனக்கு 2வது தாய் அவள் தான்டா. பசு என்பது மாடு என்பது மாடு இல்லை, ஆடு என்பது ஆடு இல்லை. பைத்தியங்களே, அது நடமாடும் வைப்பகம், மொபைல் பேங்க் என்கிறான்டா உலக அறிஞன் போறான். மொபைல் பேங்க் ஒரு ஆடு என்றால் 75,000 பிக்சட் டெபாசிட். பைத்தியம். ஆடும் மாடும் செல்வங்களடா. ஆடு மாடும் ஆட்டோட பேசிக் கொண்டிருக்கிறான், மாட்டோட பேசிக் கொண்டான். இந்தியா அதிகமாக அந்நிய செலாவணி ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான். பீப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் பேசியதற்கு டெய்லே பால் நாளிலே ஐயா மோடி அவர்கள் பாலை வித்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாம் ஈட்டிக்கொள்ள முடியும், பாலிலே தற்சார்பு அடைய முடியும், பால் பொருளாதாரத்திலே என்று பேசியது இருக்கு. போய் பாரு, நானே போட்டு காட்டியிருக்கேன், மறுபடியும் வேணா காட்டுறேன். நீ என்னத்தை புரிஞ்சுக்கிற? மரத்தோட பேசிக்கிட்டு இருக்கான் சீமான், மரத்தோடுங்கிறான். டேய்,
மரம் மரம் இல்லடா, மரம் மரம் இல்லை. மரத்துக்கிட்ட என் ஓட்டு இருக்குன்னு நான் போய் பேசலை, என் உயிர் அதுக்கிட்ட இருக்கு, அதனால அதுக்கிட்ட பேசுகிறேன். என் அன்பு கற்ற இந்த பிள்ளைகளே, நமக்கு கல்வி அறிவை போதிக்கிறதா இல்லை, வியாபார அறையா மாறிடுச்சு, வர்த்தக அறை, அறிவு கருவறை எல்லாமே. மரம் என்பதும் செடி என்பதும் கொடி என்பதும் உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை ஆக்சிஜனை சுவாசித்து நச்சுக்காற்றை வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை. மரம் செடி கொடிகள் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை நச்சுக்காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும், ஆக்சிஜனை வெளியிடும். அந்த ஆக்சிஜன் தான் உனக்கும் எனக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உயிர் காற்று, மூச்சு காற்று. அப்போ உயிர் எங்க இருக்கு? அவன்கிட்ட இருக்கு, அவன் வீசுறான், இந்த காற்றுல இருக்கு. இதை தெரியாது நீ எனக்கு ஓட்டு போட்டு என்னடா பண்றது? இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு போட்டா போடு, இல்லை எவனோ நடிக்கிறவனுக்கு போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போ. அதை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அண்ணன் சொல்றேன். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பல கோடி படைத்திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று உங்க அண்ணன் கொண்டு வருவது காரணமாக தான் புவி வெப்பமாகுது என்கிறார்கள், பருவநிலை மாறுகிறது என்கிறார்கள். அது மாறவில்லை, நாம் மாற்றிவிட்டோம். அதை தடுக்க இருக்கிற ஒரே கருவி மரம் வளர்ப்பது தான். உனக்கு வெயில் அடிக்கிறது, கொடை பிடிக்கிறாய். பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் கொடை பிடிக்க வேண்டும். என்ன கொடை பிடிப்பாய்? பச்சையாக ஒரு கொடை. அது என்ன கொடை? இந்த கொடை தான். மரத்தை வளர்ப்பதை தவிர வழி இல்லை. அதைத்தான் உங்கள் மகன் மரத்திற்கு மாநாடு போட்டேன். ஒவ்வொன்றும் இதையெல்லாம் தெரியாது. நான் இல்லாது நீ இல்லாத மரம் வாடும். அந்த மரம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு போடு. வந்து பேசுறவங்க எல்லாத்தையும் கவனி, புரியுதா? கவனி. யாரு பேசுறது அக்கறையா, அன்பா, யார் பேசுற கருத்து சரியா இருக்கு, எவங்கிட்ட நாடு இருந்தா நல்லா இருக்குன்னு பாரு. உன் அண்ணன் சொல்றேன், உன்னை வேலை இல்லைங்கிற சொல் இல்லாம ஒழிப்பேன். உன் வாழ்விடத்திலே உனக்கு அரசு பணியை தருவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை தொடங்கி உனக்கு வேலை தருவேன். நான் ஆழ்ந்த பற்றுக்கொண்டு வணங்குகிற என் நிறை முப்பாட்டன் மீதும் என் குலதெய்வம் வீரமாகாளி மீதும் ஆணையிட்டு நான் சொல்கிறேன், உன் பிள்ளை, உன் மகன், உன் உடன் பிறந்தவன், நான் சொன்னதை செய்வேன், உறுதியாக நிறைவேற்றுவேன். பசி என்ற நாடு இல்லாது என் பைந்தமிழ் நாட்டை படைப்பேன். வறுமை ஏழ்மை என்ற சொல்லில்லாது நாட்டை படைப்பேன். இலவசத்திற்கு கையேந்தாத ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் பெற்றோர்கள், என் மண்ணின் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். இதை நம்பி ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அதிமுக ரெட்டலைக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், கைச்சிலத்துக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். முதல் முறையாக விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி என் தம்பி மருத்துவர் கிருஷ்ணசாமியை வெல்ல வைத்து நீங்களும் வெற்றியடையுங்கள். இது தெரியுதா? தமிழ்நாட்டு அரசியல்ல உன் அண்ணன் வந்த பிறகுதான் இவர் செங்கோல் கொடுத்துக்கிட்டு இருந்தான், அது கொடுத்துருந்தான். முத வேல் கொடுக்க வச்சது. நான் என் பாட்டன்ட்ட போய் வேண்டும் போது சொன்னேன், டேய் நீ உன் வேலோட வாடா என் பாட்டனா, நான் உன் தமிழோடு வாரண்டா, தெருவங்க விளையாடி பாப்பா. அவன்கிட்ட கேட்டேன், அவன் நீங்க வரு, நான் சும்மா சினிமா எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை கொண்டாந்து எல்லாரையும் இறக்கி விட்டீங்க, இவர் நீ வா. சரி, என்னை ஜெயிக்க வைக்காம எப்படி அந்த நாட்டுக்கு மக்களுக்கு நீ நல்லது செய்ய போறான்னு கேட்டேன். சரி வாரேன்னு வந்துட்டான்.